கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழகத்தில் தேர்தல் சூடுபிடித்திருக்கிறது. ஆனால் இரண்டு முக்கியமான கட்சிகளுக்கு அல்ல. யாருன்னா இவங்க தான் தேசிய கட்சிகள். காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் என்னடா பண்ணலாம் அப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் இவங்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அதே மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், இல்லை அமமுகவாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸ் தவிர்த்த மற்றவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அங்கே அது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக, இவங்க எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேர் தான், காங்கிரஸ், பாரதிய ஜனதா. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 2-3 கட்டுரைகளை சேர்த்து இதில் பார்க்க போகிறோம். முதல்ல தினமணியில் ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. அது காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் தாமதம் ஏன் அப்படிங்கிறத பற்றின ஒரு விளக்கத்தை கொடுக்குது. சில பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். காங்கிரஸுக்கு 28 தொகுதிகள் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டது. எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதும் மார்ச் 28 மாலையே தெரிஞ்சிருச்சு. இதில் அதுக்கப்புறமா வேட்புமனு தாக்கல் அப்படிங்கிறது அது ஏற்கனவே ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கு, கோலாகலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஏப்ரல் 6 பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெற உள்ளது. ஆனால் மார்ச் 31, ஏப்ரல் 1, 3, 5 இந்த 4 நாட்களும் விடுமுறை, அரசு விடுமுறை. அதனால் மார்ச் 30, ஏப்ரல் 2, 4, 6 இந்த 4 நாள் தான் வேட்புமனுவே தாக்கல் செய்ய முடியும். இதில் மார்ச் 30 போயிடுச்சு. அடுத்து நாளைக்கு ஏப்ரல் 2, அதுக்கு அடுத்த நாள் விட்டு திருப்பி 4, அதுக்கு அடுத்த நாள் விட்டு 6, இன்னும் 3 நாள் தான் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு இருக்குது. இன்னும் இந்த 2 கட்சிகளும் ஒன்றும் பண்ணல. அதே தான், பாரதிய ஜனதாவுக்கு 27 தொகுதிகள் அதிமுக ஒதுக்கியிருக்கு. இதில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு விட்டது. நேற்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய மேலிட பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வராரு, வந்தவுடனே அறிவிச்சிருவாருன்னு. நேத்திக்கும் போயாச்சு, அவங்களும் அறிவிக்கலை. இப்போ காங்கிரஸ் வேட்பாளர்கள் தேர்வில் ஏதோ இழுபறி நீடித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது என்ன அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டு ஏதோ கொடுத்துருக்காங்க. இதை மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் தில்லியில் நடைபெற்ற மத்திய தேர்வுக்குழு கூட்டத்தில் இந்த வேட்பாளர் பட்டியல் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து ராகுல் காந்தி அதிருப்தி தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனக்கு இந்த மாதிரி செய்திகள்லாம், இந்த உள் விவகாரங்கள்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அந்த செய்திகளெல்லாம் அப்படியே நேரில் பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அங்கே உள்ளே இருக்கிறவங்க யாரோ வெளியில் கசிய விட்டு தான் இந்த தகவல் தெரிவிக்கிறது. இதில் இவருக்கு அதிருப்தினா என்ன? அப்போ இவரே ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காரா? இவரே ஒரு லிஸ்ட்டு இருந்தால் அதையே கொடுத்துடலாமே. அப்புறம் எதுக்கு இந்த ஷராடு? நீங்கள்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டு வாங்க, அதில் எனக்கு என்ன பிடிக்கலையோ அதை மட்டும் இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லி நான் உங்களுக்கு திருப்பி அனுப்பேன். அப்புறம் நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு வாங்கன்னு. முதல்ல ராகுல் காந்தியால் இந்த 28 தொகுதி உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்கல்ல, அதில் யார் பெஸ்ட்டு கேண்டிடேட்னு சொல்ல முடியுமா? அப்புறம் அவருக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. சில தொகுதிகளில் பணம் பெற்றுக்கொண்டு வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக ராகுலுக்கு புகார் வந்ததாக கூறப்படுகிறது. அது நியாயமாக இருக்கும். புகார் என்ன இருந்தாலும் மொட்டைக்கடுதாசி புகார் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இதற்கிடையில் மார்ச் 27ஆம் தேதி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி ஒரு எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு நீண்ட ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதில் சில கடுமையான வார்த்தைகளை போட்டிருந்தாங்க. அதுலேருந்து சில எக்ஸப்ட்ஸ் இந்த கட்டுரை கொடுத்துருக்கு, அதை படிச்சிருவோம். காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வில் எவ்வித வெளிப்படைத்தன்மையும் இல்லை. வெளிப்படைத்தன்மையோடும் விரிவான விவாதத்திற்கு பின்பே தொகுதி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற எங்கள் கருத்தை பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் எங்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறது போலன்னா பார்த்தா இவங்க ஒரு குழு ஒன்று இருக்காங்க போல இருக்குது. வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும்னு இந்த குழுவும், அதெல்லாம் வேண்டாம் என்று பொறுப்பாளர்களும் இருப்பது போல் அவர் ஒன்று காமிக்கிறார். அனைத்துமே மிக ரகசியமான முறையில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் நலன் முழுக்கவும் சமரசம் செய்யப்பட்டு விட்டது. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான புகார். இது நம் போன்ற உண்மையான காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் ஆண்டாண்டு கால உழைப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டிராத சிலர் விற்று தின்பதை பார்க்க வேதனையாக உள்ளது. இது லிட்ரலி சாட்டையால் அடிச்சிருக்காங்க வார்த்தையில். இந்த மோசமான சூழலை கேள்வி கேட்காமல் மௌனமாக இருக்க முடியாது. பொறுப்பாளர்கள், மாநில தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர் மட்டுமே கட்சி அல்ல. லட்சக்கணக்கான தொண்டர்களின் உணர்வும் உழைப்புமே கட்சி. பட்டியல் வெளியானதும் விரிவாக பேசலாம். இதே விற்பனை அணுகுமுறையோடு தான் வேட்பாளர் தேர்வும் நடக்கும் என்றால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஜோதிமணி எழுதியிருந்தாங்க. மிக கடுமையான விற்பனை அணுகுமுறை. காங்கிரஸ் கட்சிக்காக சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டிராத சிலர் விற்று
தின்பதை பார்க்க வேதனையாக உள்ளது. எது? கட்சி தொண்டர்களின் ஆண்டாண்டு கால உழைப்பை சிலர் விற்று தின்கிறார்கள். ரகசியமான முறையில் இந்த எல்லாம் நடக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் நலன் முழுதும் சமரசம் செய்யப்பட்டு விட்டது. இப்படித்தான் என்றால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை யாராலுமே காப்பாற்ற முடியாது. இது எப்படின்னா, காங்கிரஸ் கட்சியின் உள்ளிருந்து கடந்த பல ஆண்டுகளில் வந்திருக்கக்கூடிய மிக 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 கடுமையான விமர்சனம் இதுதான். ஸோ இந்த மிரட்டலுக்கு பிறகு, அதற்கு பிறகு புகார், அதிருப்தி, இதுக்கெல்லாம் பிறகு வேட்பாளர் பட்டியலில் சில மாற்றங்களை மேற்கொள்ளுமாறு தனது அனுமதியின்றி பட்டியலை வெளியிடக்கூடாது என்றும் ராகுல் காந்தி உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சோர்ஸ் யார் என்னெல்லாம் தெரியல நமக்கு. அதனால் மீண்டும் ஒரு பட்டியல் அதை கொடுத்துருக்காங்களாம். ராகுல் காந்தியின் அனுமதிக்காக மேலிடம் காத்திருக்கிறது. ஏன்ப்பா, இன்றைக்கி வாட்ஸ்அப் இருக்குது, ஃபோன் கால் பண்ணலாம், இமெயில் அனுப்பலாம். இது என்னென்னா, இவர் கேரளத்தில் பிரச்சாரத்தில் இருக்கார் ராகுல் காந்தி. இவர் தில்லி போய் இந்த லிஸ்ட்டை பார்த்து, என்ன ஃபேக்ஸாக அனுப்புகிறீங்க, வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு அப்படியே சொன்னால் போகுது, முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகுதான் அவர் பட்டியலை இறுதி செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது காங்கிரஸோடைய சூப்பர் டூப்பர்னா, நம்ம அடுத்து பாஜகவுக்கு வருவோம். ஏற பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் அப்படின்னாங்க. இந்து தமிழ் திசையில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாரு, நேற்று மாலை பட்டியல் அப்படிங்கிறதுலேருந்து நகர்ந்து ஓரிரு நாளில் பாஜக வேட்பாளர் பட்டியல். பாஜக ஆதரவாளர்கள்லாம் கடுப்பாயிட்டு இருக்காங்க. சார், நீங்கள் இப்போ எல்லாம் கவலைப்படாதீங்க சார், மே 4 அறிவிச்சிருங்க, இப்போ என்ன அவசரம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொருத்தர் கேலி எவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னா, சார் ஏதாவது இந்த தேர்தல் முறையில் ஒரு மாற்றம் கொண்டு வந்து நம்ம தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஜெயித்த இடத்தில் வேட்பாளர்களை நாமே நிரப்பிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு கோமாளி கூத்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் நேற்று டெல்லியிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு வந்தார். உடனே அங்கே செய்தியாளர்கள்லாம் கேட்பாங்க இல்லையா, அப்போ தேவையில்லாத பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழகத்தில் பலமான என்டிஏ கூட்டணி. என்ன பலமான என்டிஏ கூட்டணி? உங்கள் கட்சிக்கு ஆளுகளை தொகுதிக்கு எந்தெந்த ஆளுன்னு கூட உங்களால் சொல்ல முடியல, அப்புறம் என்ன பலமான கூட்டணி? தேர்தல் பிரச்சாரத்தை முழு எழுச்சியுடன் தொடங்கியுள்ளதான். திமுக அரசை முடிவுக்கு கொண்டு வரையோ அவங்கெல்லாம் களத்தில் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, ஊர் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கான். நாம் தமிழர் கட்சி அவங்கெல்லாம் என்றைக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 234 கான்ஸ்டிட்யூன்சிலையும் அனௌன்ஸ் பண்ணி கடந்த பல நாட்களாக அவங்க தெருவில் போஸ்டர் ஒட்டிட்டாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கல அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். அவங்களுடைய அப்ரோச் விஜய் எல்லாரும் கேலி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவரே தூங்கி எழுந்திருந்து ஹோட்டலில் அனௌன்ஸ் பண்ணி போய் 2 இடத்துல அவர் நிற்கிறாரு. ஒரு இடத்துல வேட்பாளர் மனு தாக்கல் பண்ணிட்டாரு. அடுத்தது இப்போ நாளைக்கு போய் இன்னொரு இடத்துல பண்ண போகிறாரு. எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம திமுக காங்கிரஸ் கூட்டணி உயர்மட்ட அளவில் பல்வேறு ஊழல் முறைகேடுகளை செய்து மக்களுக்கு மோசமான சட்டம் ஒழுங்கு இல்லாத ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இவர் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு. என்டிஏ கூட்டணி இந்த தேர்தலில் முழு வெற்றியை அடையும், இந்த வலுவான தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவை வீழ்த்தும். சரி, வேட்பாளர் யார் அப்படின்னா ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் என்ன ஆலோசனை இருக்குது? அடுத்த ஓரிரு தினங்களில் இறுதி முடிவு எடுத்து தமிழக பாஜக வேட்பாளர் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக டெல்லியில் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா டெல்லியில் தான் இது அப்போ எதுக்கியா நீ இங்கே வர, எல்லாரையும் பேசாமல் டெல்லிக்கு வர சொல்லிடலாம்ல. திமுக கூட்டணியில் தான் பிரச்சனை இன்னும் ஓயவில்லை. இது 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 நியாயமாக இருக்கா? 27 இடத்துக்கு ஆளை போட முடியல. ஆனால் என்டிஏ கூட்டணி குடும்பம் போல். என்டிஏ கூட்டணி குடும்பத்தை விடுங்கய்யா, பாஜக கட்சி ஒரு குடும்பமாக இருக்கா? முதல்ல நீங்கள் ஒழுங்காக ஒற்றுமையாக இருக்கீங்களா அப்படின்னா அது இல்லை அப்படின்னு இவ்வளவு நல்லா தெரியுது. அசிங்கமாக இல்லையா? அடுத்து என்ன பிரச்சனைன்னா அப்படியே நேராக ஏதோ இதுதான் உள்ளதுலேயே ஒரே பிரச்சனை மாதிரி ஆக்கிட்டாங்க. அண்ணாமலைக்கு தொகுதி ஒதுக்குவதில் சிக்கல். சரியா, விடுங்க, ஏதாவது ஒரு தொகுதியை விட்டுட்டு மீதி 26 பேரையாவது சொல்லி தொலைங்கியானா அதுவும் கிடையாது. இது இந்து தமிழ் திசையில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு முடிந்துள்ள நிலையில் வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் இழுபறி நீடிக்கிறது. இதில் என்ன இழுபறி? கோவையில் சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, கிணத்துக்கடவு ஆகிய தொகுதிகளை குறிவைத்து அண்ணாமலை தரப்பு வேலை செய்து வந்தது. இதற்கிடையில் கோவை தெற்கு எம்எல்ஏவாக இருக்கும் வானதி சீனிவாசன் இந்த முறை வடக்கு தொகுதியை கைப்பற்றும் முனைப்பில் காய்களை நகர்த்தினார். இதுக்கெல்லாம் ஏன் அப்படிங்கிற பதிலே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு தொகுதி, அந்த தொகுதி முதல்ல உங்களுக்கு அதிமுகவோடு தொகுதி ஒப்பந்தம் போடுவதிலேயே ஊற்றிட்டீங்க. அவங்க கோவையில் ஒரே ஒரு தொகுதி தான் கொடுத்துருக்காங்க. இவர் அண்ணாமலைக்காக சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, கிணத்துக்கடவுன்னா யார் கொடுத்தா? இது எல்லாத்தையும் யாரும் கொடுக்கவே இல்லையே முதல்ல. அதே மாதிரி சென்னையில் அவங்க மொத்தமாக ஒன்று கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கும்போதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களே,
அப்போ என்னத்துக்காக அப்போ அதுக்கான டிஸ்கஷன் நடக்கும்போதே ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? இல்லைங்க, எங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 தொகுதிகள் சென்னையில் வேணும், கோவையில் வந்து எங்களுக்கு குறைந்தபட்சம் 2 தொகுதிகள் வேண்டும்லாம் பேசாமல் அவன் என்ன கொடுத்தாரோ அதை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு 4 நாள் கழிச்சு குயோ முறையோ அப்படின்னா அது என்னத்துக்கு? யாராவது இதெல்லாம் வந்து மதிப்பாங்களா? முதல்ல இதில் வந்து மயிலாப்பூர், கோவை வடக்கு ஆகிய தொகுதிகள் மட்டுமே இடம்பெற்றன. மற்றபடி வெற்றி வாய்ப்புள்ளதாக கருதப்பட்ட பல முக்கிய தொகுதிகள் ஒதுக்கப்படாதது பாஜகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. முதல்ல இந்த வெற்றி வாய்ப்புங்கிற இந்த பஜனையே தூக்கி போகணும். என்னவோ வந்து அந்த தொகுதியை மட்டும் கொடுத்துட்டா நாங்கள் கிழிச்சு விடுவோம் அப்படின்ட்டு. நம்ம என்ன ஒப்பந்தம், என்ன கணக்கு, இது எதுவுமே புரியாமல் உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் வலுவாக களத்தில் இறங்கி போராட வேண்டும் என்றால் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு முனைப்புக்கு வரணும். அதை விட்டுட்டு எனக்கு பிளாட்டரில் கொடுத்துருங்க, எனக்கு இந்த தொகுதியை கொடுத்துருங்க, இதில் நான் ஜெயிச்சுக்கிறேன், அப்புறம் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை எனக்கு கொடுனா தோல்வி வாய்ப்புள்ள தொகுதி உனக்கு அப்படிங்கிறதாக அது ஆகுது, அல்லது கூட்டணி கட்சிக்கு போகும் அப்படின்னு ஆகுது. அப்போ அது என்னது? அது ஜோக் அது. ஓகே, நீங்கள் ஒரு இடத்த நீங்களே என்ன பண்ணியிருக்கணும்? தெனாவட்டா இங்கே பாருங்கள், இந்த தொகுதிகள்லாம் கொடுக்குறீங்கன்னா எனக்கு 25 போதும், தோல்வி அப்படின்னு நீங்கள் நினைக்கிற தொகுதிகள் ஒரு 10 சேர்த்து எனக்கு கொடுங்க, நான் ஜெயிச்சு காமிக்கிறேன். எனக்கு 40 தொகுதி கொடுங்க, அதில் நீங்கள் கிவ் அப் கேஸ்னு போட்டது இது 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 இதெல்லாம் எப்படி இருந்தாலும் தோற்றுருவோம் அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்க, நாங்களும் நினைக்கிறோம், கொடுங்க எனக்கு, ஐ வில் ட்ரை அப்படின்னா இறங்கி வேலையை செஞ்சுருக்கணும். ஸோ நம்மக்கிட்டேருந்து ஒரு ப்ரப்போசலே இல்லை. நீங்கள் போகிறது எல்லாமே ராங்கான டிரெக்ஷனில் இருக்குது. முதல்ல தொகுதிக்கு ஒரு நம்பர் போடுறீங்க, அந்த தொகுதி நம்பர் போட்டதுக்கப்புறமா எனக்கு என்ன தொகுதி கிடைக்கும், அப்போ அதில் பொறுப்பாளர்களாக சில பேர் போய் அதை போய் பேசுகிறாங்க இல்லையா, அவங்க உடனே தனக்கு என்ன தொகுதி கிடைக்கும், சரி எனக்காக இதை மட்டுமாவது வச்சு கொடுத்துருங்க, மற்றதுலாம் அடி வாங்கிட்டா பரவாயில்ல அப்படின்னா அது வந்து ரொம்ப அசிங்கம் இல்லையா? இதில் வந்து வெற்றி வாய்ப்புள்ளது இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே மூஞ்சி சுருங்கி போயிடுச்சான். இப்போ வந்து அப்போ அண்ணாமலை போட்டியிட விரும்பிய தொகுதிகள் பட்டியல் இல்லை. சரி, அவர்கிட்ட போய் சொல்லிடுங்க, இல்லைங்க வந்து நீங்கள் வந்து தேர்தலில் நிற்கிறது அதிமுகவுக்கு பிடிக்கல, அதனால் இந்த தேர்தலை விட்டுருங்க, அடுத்த தேர்தல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்துடலாம். எங்கள் ஈவன் நீங்கள் தைரியமாக அவர்கிட்ட போய் அண்ணாமலை இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிட வேண்டாம், ஏதோ காரணங்கள், ஆனால் பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படின்னா அவர் இறங்கி பிரச்சாரம் பண்ணக்கூடியவர். நேற்றுக்கு அவர் பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கார். பியூஷ் கோயல் அங்கேருந்து வந்துட்டு இல்லை அண்ணாமலை இங்கே உடனே வரணும்னு உடனே ஹெலிகாப்டரில் ஏறி இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கீங்க? வந்த உடனே ஏதாவது அவருக்கு தொகுதியை கொடுத்துட்டீங்களா? ஒன்றும் இல்லை. புதுச்சேரியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் அண்ணாமலை சென்னை வந்து கூட்டத்தில் பங்கேற்றார். அப்படி என்ன நீங்கள் அவருக்கு தொகுதியும் கொடுக்க போகிறதில்ல, நான் சரியான தொகுதி இல்லை. அப்போ தமிழக பாஜக தலைவர்கள் அதிமுக தலைமையிடம் உரிய முறையில் பேசி தொகுதிகளை பெறவில்லை, கோவை மற்றும் சென்னை மாவட்டத்தில் கூடுதல் தொகுதிகளை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று அண்ணாமலை பியூஷ் கோயலிடம் சொன்னதாக இந்த கட்டுரை சொல்லுது. நமக்கு தெரியாதா உள்ள என்ன பேச்சு நடத்தினாங்கன்ட்டு. அவர் வந்து ஒரு வர்த்தக அமைச்சருங்க. அமெரிக்காவில் கடுமையாக அந்த இறக்குமதி வரி டாரிஃப்லாம் போடும்போது அங்கே இருக்கிறவங்க கண்ணில் விரலை விட்டு ஆட்டினார் அப்படின்லாம் செய்தி கட்டுரை வருது. இங்கே போய் பழனிசாமி கிட்ட வந்து ஒரு 4 உருப்படியான தொகுதியை வாங்கி தர தெரியாமல் பேரம் பேசி அப்புறம் என்னத்துக்கு எல்லாரும் வரிசையாக உட்கார்ந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து ஈனி இழிச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டீங்க? ஒன்று அவர் கொடுத்த தொகுதியில் யாரை ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு பார்த்து கேண்டிடேட்ஸை இறக்கி வேலையை ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் எப்போ வந்து நீங்கள் இப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறீங்க? அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அப்புறம் பழனிசாமியிடம் பேசி சென்னை கோவையில் சில தொகுதிகளை மாற்றுவதாக பியூஷ் கோயல் அவரை சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது. இது என்ன, அவர் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு இந்த கிட்கேட் சாக்லேட் தான் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு அவருக்கு ஆதங்கம். நீ ஒழுங்காக கட்சிக்காக ஒழுங்காக வேலையை செய்யலடா நீங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கே அவரும் உட்காரலை இந்த நெகோசியேஷனில், அவரை எடுத்து தனியாக தள்ளி விட்டாச்சு. அதுக்கப்புறமா அவரை கூப்பிட்டு நீ நில்லுன்னா எங்கே போய் நிற்கிறது? அவரை பேசாமல் பாண்டிச்சேரியிலையோ கேரளாலையோ இறக்கி விட்டாலாவது ஜெயிச்சு விடுவார். இப்போ தொகுதிகளை மாற்றுவதற்கு அதிமுக தரப்பில் உடன்படவில்லை என்று தகவல்கள் வெளியாகும். ஆமாயா, அவன் ஆளை போட்டு அவன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யவே போயிட்டான். இப்போ போய் எனக்கு மாற்றி கொடு அப்படின்னா எங்கேருந்து மாற்றி கொடுப்பான்? இதனால் அண்ணாமலைக்கு தொகுதி ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது வந்து நீங்கள் ஒரு அடல்ட்டாக இதை ஹேண்டில் பண்ணலாம். அண்ணாமலை விட்டுருங்க, ஏதோ நடந்துருச்சு, நமக்கு சரியான தொகுதி இல்லை, உங்களால் இந்த 27 ஏதாவது ஒரு இடத்துல நிற்க முடியுமா? ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் நீங்கள் எங்கே வேணாலும் போய் நிற்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா நீங்கள் போய் நில்லுங்க. அப்படின்னா அவர் ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டோம். இல்லை அப்படின்னா அவருக்கு சீட்டு கொடுக்காதீங்க.
ஆனால் பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு கேளுங்க, அவர் நிச்சயமாக பிரச்சாரம் பண்ணுவார். அவர் ஃபுல் ஹார்ட்டோட பிரச்சாரம் பண்ணுறாரா இல்லையாங்கிறதெல்லாம் அதெல்லாம் அடுத்த கட்டம். அட்லீஸ்ட் அவரை ஒழுங்காக விட்டா பாண்டிச்சேரியில் இன்னும் நல்லா பிரச்சாரத்தை பண்ணி 4 இடத்துல ஒரு கொஞ்சம் சீட்டுகளை அதிகமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பாவது அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு. மொத்தத்தில் பார்த்தா இந்த 2 தேசிய கட்சிகளும் தான் தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறது இல்லை. யார் காங்கிரஸ் அப்படிலாம் சொல்கிறதில்ல, நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவோம்னு. நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துவோம்னு சொல்கிறது யார்? பாரதிய ஜனதா தான். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.